சரிகமபா மேடையில மியூசிக் டைரக்டர் தேவா என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அதாவது அவர் நெறையவுமே கான்சர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தேவா அவர்கள் அப்டின்னா 90ஸ் காலத்துல கோலோச்சிய ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். அது மட்டும் இல்லாம தன்னோட சாங்ஸ் எதுக்குமே காப்பிரைட் கேட்டதே இல்ல. அந்த மனுஷன் ஒரு இன்டர்வியூலயே சொல்லியிருப்பாரு. இப்ப நான் ஒரு பாட்ட போட்டிருக்கேன். அத நீங்க கேட்டு என்ஜாய் பண்றீங்கன்னா, என்னோட பேர் ஞாபகம் இருக்கும்ல. நான் தான் பண்ணியிருக்கேன்னு சந்தோஷப்படுவீங்கல்ல. அது போதும் எனக்கு. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கும் என்ன புடிச்சிருக்குல்ல. நான் யாருன்னு தெரியாட்டினா கூட என் பாட்டு புடிச்சிருக்குல்ல. அது போதும்னு சொன்ன ஒரு பெரிய மனுஷரு. அதையும் தாண்டி இவர் நெறைய பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த பாடல்கள் இவர் ஒரு கான்சர்ட்ல போயிட்டு பாடும்போது கூட, சிலர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, இளையராஜா தான் பண்ணாரு, நீங்களா? அப்டின்ட்டு சொல்ட்டு கொஸ்டின் பண்ற லெவலுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு சில கான்சர்ட்லலாம் இவர் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருவாராம். இதுல பிரச்சனை என்னன்னா, சில சாங்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சிருக்கும்போது, இளையராஜா சாங்கா இது? அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கொஸ்டின் பண்ணுவாங்களாம். அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. நெறைய பாடல்கள் குடுக்கும்போது, இவர் பாட்டு தானான்னு தெரியாம போனதெல்லாம் ஒரு காலம். அதுக்கு உட்காந்து கிளாரிஃபிகேஷன் குடுக்குற மாதிரியான சூழ்நிலையும் இருந்திருக்கும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, இவர் ரொம்பவுமே தங்கமான மனிதர். அப்படி இருக்கும் பொழுது சரிகமபா நிகழ்ச்சியில எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸையும் மனசார பார்த்து, ரசிச்சு, லகிச்சு போய் நின்னுருக்க சமயத்துல, பவித்ரான்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் இருப்பாங்க. அங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கவங்க. அவங்கள பார்த்த உடனே, அவங்க பெர்ஃபார்மன்ஸ பார்த்த உடனே வியந்து போயிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு. எல்லாரும் பண்றது தான். உங்களோட குழந்தைக்கு நான் படிப்ப குடுக்குறேன். நெறைய பேர் படிக்க வைக்க முன்வரதா சொல்லியிருக்காங்க. எல்லாமே சரி, சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த பாப்பாவ என் பேத்தியா கூட நான் நெனச்சு இது பண்றேன். முக்கியமா எல்லாரும் சொல்ற மாதிரி இல்லாம, நிகழ்ச்சி முடியும்போது விசிட்டிங் கார்டையும் குடுத்திருக்காரு. கண்டிப்பா எந்த உதவினாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லா வகையிலயும் உதவி பண்றேன். என்ன நம்புங்க. கண்டிப்பா பாப்பாவ விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு பியானோ கிஃப்ட் எல்லாம் குடுத்திருப்பாரு. இந்த மனசு தான் கடவுள்னு சொல்லுவாங்க. தான் கஷ்டப்பட்டு வந்த சூழ்நிலையில இருக்கனால, தன்ன மாதிரி வர்றவங்களையும் மேல ஏத்தி விடணும்னு நினைக்கிற ஒரு குணம் இருக்கு இல்லையா? அது உண்மையிலேயே பெரிய விஷயம். சோ, இந்த இடத்துல தேவா அவர்களுடைய அந்த இயல்பு அப்படின்றது ரொம்பவுமே பெருசா இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.